அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்வதிகா சிவானி. நான் 5ஆம் வகுப்பு படிக்கின்றேன். ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, சேரன் மகாதேவி, திருநெல்வேலி மாவட்டம். திவ்யாவின் ஆசை. திவ்யாவுக்கு ஓர் ஆசை இருந்தது. அதை தன் அப்பாவிடம் கூறுவதற்காக காத்திருந்தாள். அவள் அந்த கிராமத்தில் உள்ள அரசு பள்ளியில் 5ஆம் வகுப்பு படிக்கிறாள். தோழிகளோடு விளையாடுவது என்றால் அவளுக்கு மிகவும் பிடிக்கும். திவ்யா வீட்டு பாடங்களை முடித்து இரவு உணவு உண்டாள். அப்போது வேலை முடிந்து அவளின் அப்பா வீட்டுக்குள் நுழைந்தார். அப்பா, எனக்கு ஓர் ஆசை என்றாள் திவ்யா. என்ன கண்ணு என்று கேட்ட அப்பாவிடம், எனக்கு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசை, வாங்கி தருவீங்களா என்றாள் திவ்யா. வாங்கி தருவதாக அப்பா சொன்னதும் மகிழ்ச்சியோடு உறங்கினார். ஆனால் ஒரு வாரமாகியும் அப்பா சைக்கிளை வாங்கி தரவில்லை. சைக்கிளை வாங்குவதற்கு இப்போதும் அப்பாவிடம் பணம் இல்லை என்று அம்மா சொன்னார். அதை திவ்யாவும் புரிந்து கொண்டாள். அவள் வீட்டில் இருந்த உண்டியலை எடுத்து தான் படுக்கும் இடம் அருகே வைத்து கொண்டாள். தினமும் அவளுக்கு தரும் காசை செலவழிக்காமல் அந்த உண்டியலில் போட்டு வந்தாள். 6 மாதங்கள் கழித்து அதை திறந்து பார்த்தபோது 750 ரூபாய் இருந்தது. அதை மூடி வைத்துவிட்டு மீண்டும் அதில் சேமிப்பதை தொடர்ந்தாள். அடுத்த 6 மாதங்களில் 1700 ரூபாய் அதில் சேர்த்து விட்டது. இப்போது திவ்யா 6ஆம் வகுப்பு வந்துவிட்டாள். தன் உண்டியலை அப்பாவிடம் கொடுத்தாள். அதில் இருந்த பணத்தோடு அப்பாவின் பணமும் சேர்த்து புதிய சைக்கிள் ஒன்றை வாங்கி தந்தார் அப்பா. அடுத்த நாள் இன்னும் உற்சாகத்தோடு சைக்கிளில் பள்ளிக்கு சென்றாள் திவ்யா. நன்றி, வணக்கம்.